ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்சி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கரம் மசாலா. அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் நான் 100 கிராம் அளவு நாட்டு மல்லி எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சிம் ஃப்ளேமில் வச்சே வரேங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக போட்டு ஆற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே கடாயில் இப்போது 20 கிராம் மிளகு, 20 கிராம் லவங்கம், 20 கிராம் ஜாதிப்பூ, 20 கிராம் மராட்டி முக்கி, 20 கிராம் பட்டை, 20 கிராம் பச்சை ஏலக்காய், 10 கிராம் கருப்பு ஏலக்காய், 20 கிராம் சீரகம், 20 கிராம் கல்பாசி, 10 கிராம் சோம்பு, அப்புறமா 2 ஜாதிக்காய் இடித்து சேர்த்துருக்கேன், 28 பிரியாணி இலை. இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அடி பிடிக்க விடாதீங்க, இல்லைன்னா வந்து கரம் மசாலாவோட டேஸ்ட்டு வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு இதுவும் வந்து ஒரு தண்ணி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ தண்ணி பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இதுவும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு கிரைண்டாக அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சலிச்சு ஒரு நைஸ் பவுடரை நம்ம வந்து கரம் மசாலா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு வரும்.